மீட்பரும் சகாயருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் கூட அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்திலே உங்களை பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சி. ஏப்ரல் மாதத்தை கர்த்தர் நிச்சயமா நீதியின் சூரியனை நடத்துவார். அற்ப காரியமா ஏப்ரல் மாதத்தை நடத்தி கொண்டு செய்கிறார் விசுவாசிக்கிறோம். இந்த புதிய மாதத்தினுடைய இந்த 2 நாட்களுடைய 37ஆம் நாளினுடைய தலைப்பாக நாம் வந்து இன்னைக்கு தியானிக்க வருகிறோம் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் இந்த 37ஆம் நாளிலே நம்ம வந்திருப்ப அறிந்து ஜெபிக்கிறோம். இந்த நாளுக்குரிய 2 நாட்களுடைய 37ஆம் நாளினுடைய தலைப்பு வந்து இயேசுவை காட்டுகிறான் என்ற தலைப்பு. இதனுடைய ஆதார வாசகம் வந்து யோவான் 1:40 42 வாசிக்கிறோம். யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின்பற்றுகின்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரன் அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது சகோதரன் சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகி சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்ற அர்த்தம். அந்திரேயா வந்து இயேசுவை மேசியாவா ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருந்த நல்ல உள்ளம் கொண்ட ஒரு சீஷன். 12 சீஷர்ல ஒருவர் தான் அந்திரேயா. ஆனா அவரை கண்டவுடன் அவர் என்ன பண்ற, மேசியாவாக அறிந்து கொண்டான் அந்திரேயா. உடனே அவரையும் தன் சகோதரனுக்கு காட்டுறாராம். அந்திரேயா இயேசுவுக்காக பேதுரு போன்ற பெரிய மீன்களை பிடிக்கும் சின்ன மீனவர். ஆனா நாம எத்தனை பேரிடத்துல இயேசுவை பற்றி கூறி இருக்கிறோம். ஆனால் என் சொந்த தம்பி தங்கைக்கு சொல்லவில்லை. இயேசுவை அறிந்து கொண்டதால் மகிழ்ச்சியாயிரு, உனக்கு மிகவும் நெருங்கினர்களுடன் இதை பற்றி கொள் என்று வாசிக்கிறோம். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததினால் இயேசுவை பின்பற்றுவதாக நம்ம என்ன செய்ய முடியாது, மாற்றிருக்க முடியாது. கார் நிறுத்தும் இடத்தில் கேரேஜ் பிறந்தால் நீ கார் ஆகிவிட முடியாது என்று ஜி.எஸ். லூயிஸ் என்கிறவர் தெரிவித்திருக்கிறாராம். இந்த வார்த்தை மூலமா கர்த்தர் பேசினதுக்காக ஸ்தோத்திரம். அதாவது கேஆஸ் என்ன பேதுருன்னு சொல்றாங்களாம். பாருங்க, கேபா என்ன அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பேதுரு என்ற அர்த்தம். ஆனா பார்த்தீங்கன்னா இயேசுவிடத்துல கூட்டி கொண்டு வந்தானா அந்திரேயாவை. அதுக்கப்புறமா கூட்டி கொண்டு வந்த நேரத்துல தான் இயேசு அவனை பார்த்து, யோனாவின் மகனாகிய சீமோன், அதாவது நீ கேபா என்னப்படுவாய், சீமோனை கூட்டுன்னு வராங்களாம். அந்திரேயா வந்து சீமோனை கூட்டு வந்து, நீ வந்து இயேசு சொல்றாரு, நீ கேபாவா என்னப்படுவாய். கேபா அதுக்கு என்ன தெரியுமா பேரு? பேதுரு என்று அர்த்தம் என்று வாசிக்கிறோம். அதனால கர்த்தர் பெரிய காரியம் இயேசுவை காட்டுகிறான் என்ற தலைப்பின் மூலமாய் 2 நாட்கள்ல தியானிக்கும்படிய கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன்.